முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடித்த இராணுவம். கிளிநொச்சியில் நேற்று தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்ட நிலையில் வீதியால் சென்ற இராணுவத்தினரும் கஞ்சியை வாங்கி குடித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதியெங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போதே இவ்வாறு வீதியால் சென்ற இராணுவத்தினர் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வாங்கி குடித்துள்ள சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. மே 18 தமிழின படுகொலை நினைவுகளுடைய இந்த 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த அடிப்படையில் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இறுதி யுத்தத்திலே ஒரு பாரிய இனப்படுகொலை இடம்பெற்றது. அதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் முகமாக இம்முறை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக 11 பீடங்களிலுமே கஞ்சி காய்ச்சி வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று கிளிநொச்சியில் உள்ள இன்ஜினியரிங், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் ஆகிய பீடங்கள் இணைந்து இந்த கஞ்சி காய்ச்சி நிகழ்வினை மேற்கொண்டு எங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே உண்மையிலே 15 வருடங்கள் கடந்தும் இந்த படுகொலைக்கான நீதி இதுவரையில் எட்டப்படவும் இல்லை. அதற்குரிய எந்த முயற்சிகளையுமே இலங்கை அரசாங்கம் நகர்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் இறுதி யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு நீதியான விசாரணை பொறிமுறை இங்கு நடைபெற வேண்டும். எமது இன விடுதலை நோக்கிய பயணத்திலே தொடர்ந்தும் நாம் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு பாரிய கடப்பாட்டோடு இந்த நிகழ்வினை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கின்றோம். நன்றி.